மறப்போம், மன்னிப்போங்க. இனி உள்ள வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழ வேண்டுமல்லவா? நாம் கடந்து வந்த பாதையில் பல இன்னல்கள் அடைந்திருப்போங்க. அதை மறந்துவிட்டு நாளைய பொழுதை எப்படி அமைதியாக நிம்மதியாக நடத்தலாம் என்று எண்ணி பழையதை களியென கழித்துவிட்டு புதியனை தெரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. மரம் வெட்டுனா கோவப்படாதுங்க. துளிர் விட்டு வளர்ந்து நமக்கு நன்மையை தாங்க கொடுக்கும். அதுமாதிரி சூரிய பகவான் சுட்டு எரிக்கும்போது கோவப்படுறோம். சூரிய பகவான் நம் மீது கோவப்படுவதில்லை. மாதிரி வர்ண பகவான் கோவப்படுறோம். அதிக மழை பெஞ்சாலும் கோவப்படுவோம், மழையே இல்லட்டாலும் கோவப்படுவோம். ஆனால் வர்ண பகவான் நம்மிடம் கோவப்படுவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. அது இயற்கையின் தோற்றங்க. இதில் யாரும் விதிவிலக்கு அல்லங்க. நேற்று வெறுத்தவர்கள் இன்று நண்பர்கள், இன்று நண்பர்கள் நாளைக்கு ஒதுக்கப்படுகிறார்கள். இதுதாங்க இந்த உலகம். இந்த பூமி சூரியனை சுற்றி வரும்போது இரவு பகல் எப்படி ஏற்படுதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வெளிச்சம் என்ற இன்பமும் இருள் என்ற துன்பமும் ஏற்படத்தாங்க செய்யும். இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க இயற்கை நீதி. இறைவன் நமக்கு நிறைகளையும் கொடுத்துருக்கிறாரு, குறைகளையும் கொடுத்துருக்கிறாரு. அந்த நிறைகளை எண்ணி நம்ம அதை நினச்சி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டலாங்க. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் இல்லவா? குறைகளை விட்டு விடுங்கங்க, அதுலேருந்து மீண்டு வரலாங்க. என்றைக்கும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு சிந்தித்தாலே போதுங்க. மற்றவங்களை குற்றங்குறை சொல்லாமல் நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கணுங்க. ஒரு இடத்துல பிரச்சனைன்னு ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை பெரிதாக்காமல் அதை தடுத்து நிறுத்துங்க. மறைவில் புறம் பேசுபவர்கள் மத்தியில் யதார்த்தமாக நேரில் பேசும்போது அந்த வார்த்தைகள் தவறாக எண்ணப்படுகிறது. இதுதான் உலகம் என்று நம் மனதை தேற்றிக்கொண்டு மறப்போம், மன்னிப்போம். உலகத்தில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம்.